வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பெண் விவகாரத்தில் சிக்கிய டிஎஸ்பி அதிமுகவில் இணைந்தார். விழா நடத்திய மாஞ்சி அமைச்சர். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் சமீப காலமாக குற்ற பின்னணி கொண்டவர்கள் தங்களை பாதுகாக்க தேசிய கட்சியான பாஜகவிலும் அடுத்தபடியாக அதிமுகவிலும் இணைத்து வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி ஒருவர் நேற்று மாஞ்சி அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னணியில் திண்டிவனத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் அதிகாரம் மிக்கவராக செயல்பட்ட இவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்ஐ பணி தொடங்கி இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி என எல்லா பதவிகளிலும் ஒரே மாவட்டத்தில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி காவல்துறை பணியாற்றி வந்தார். அப்பொழுதைய டிஎஸ்பியுடன் ஏதோ ஒரு வகையில் மிக நெருக்கமாக இருந்ததால் அதிகாரம் மிக்கவராக செயல்பட்டதாகவும் கூறப்பட்டது. கடந்த 2023 ஜூலை மாதம் இவர் ஓய்வு பெற்றார். டிஎஸ்பியாக பணியில் இருந்த காலத்தில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற பெண் அதிகாரியின் குடும்பத்தை சார்ந்த பெண்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அந்த டிஎஸ்பி பணியில் இருந்து ஓய்வு பெற்றதும் தன்னை பாதுகாத்து கொள்ள பாஜகவில் சேர்வதற்கு திட்டமிட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் இணைந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் குற்ற பின்னணியில் கொண்டவர்கள் இல்லை, இப்பொழுது நாங்கள் அவர்களை சேர்க்க மாட்டோம் என்று குறிப்பிட்டு சென்றார். அவர் கூறிய சில நாட்களிலேயே பெண் விவகாரத்தில் சிக்கிய காவல் அதிகாரியை அதிமுகவில் இணைத்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.